ஓ, நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வாசுகி கூட உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கங்க இந்த யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு ராத்திரி பகலா தூங்க கூட நேரம் இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓ, பாக்கலாம், கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். வாசுகி கூட கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கா. அப்புறம் அந்த அக்யூஸ்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? டோன்ட் வரி, அவன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிடல்ல வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். ஆனா ரொம்ப நம்பிக்கையானவங்களை மட்டும் வச்சு அவனை பாத்துக்கோங்க. தேவையில்லாத யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நான் பண்ண மிஸ்டேக்கால நடந்த விஷயம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட என்னோட வேலைக்கே ஒல வச்சிரும். ஓ சரி, ஓகே. ஒன் செகண்ட். ஹலோ மித்ரா. என் கேபினுக்கு மாமா. ஓகே டாக்டர். போனா மாட்டிக்குவோமே, இப்ப என்ன செய்யறது? ஐயோ ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? Excuse me, doctor. Yeah, please come in. She is Mitra. Oh. இவங்க இன்ஸ்பெக்டர் அகல்யா, நம்ம வாசுகியோட ஃப்ரெண்ட். இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் 104 ரூம்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தான் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்கம்மா. அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துக்கணும். அனாவசியமா யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். என்னம்மா, உங்க டாக்டர் சொன்ன மாதிரி கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். விளையாட்டா இருந்துட கூடாது. என்ன, நான் அப்பப்ப வந்து செக் பண்ணுவேன். ஓகே மேம். ஓகே ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. கடவுளே, சோதனை மேல சோதனையா இருக்கே. இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க கண்ணுல படாம நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். மித்ரா, என்னம்மா, என்ன தீவிர யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல டாக்டர். யோ அம்சே, வாயா ஒரு கேம் போடலாம். மூடு இல்ல. அட வாயா வாயா உட்காரியா, கேம் போடலாம். வேணாம் மாப்ள, என் மூடே சரியில்லை. யோ என்னையாச்சு இப்போ உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதான் சொன்னேனே, மூடு இல்லன்னு. என்ன, உன் கம்பெனில லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே திரும்பி வான்னு சொல்லிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. யோ பின்ன என்னதான் பிரச்சனை உனக்கு? யோ மாம்சு, யாரையாவது லவ் பண்றியா என்ன? அட வாய் கழுவு மாப்ள, சும்மா லவ் கிவன். அதுவும் எனக்கு. நான் மூட் ஆஃப் ஆனதுக்கான காரணமே உன்னை பத்தி யோசிச்சதாலதான். யோ மாம்சு, உனக்கு நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன், உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒத்து வராதுன்னு. சும்மா காமெடி பண்ணாத. என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? அட நீ வேற மாப்ள. இப்போ உங்க அம்மா என்ன கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டா. சரி, வினைக்காக கோயிலுக்கு போனியா? வினைக்காக வேண்டிக்கிட்டியா? உனக்கு வினை மேல அக்கறையே இல்ல. ஒரே அழுக. நேற்று நைட்டு அந்த லாயரை கலாய்ச்சி அனுப்பிச்சோம்ல, அதோட எஃபெக்ட் தான். ஃபேமிலி மொத்தம் அப்செட். என்னமோ நீ கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ற மாதிரியும் நீ பண்ற பிளானுக்கு நான் உதவுற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. விடு மாம்சு, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? சொல்லு பாக்கலாம். அதுல மாப்ள, ஒரு நிமிஷம் இவங்க செய்யறத நினைச்சா லூஸ் தனமா இல்ல? இப்போ இவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்த நீ ட்ரை பண்ணி அதுக்கு நான் உதவி பண்ணா ஓகே. இன்னும் பொண்ணே பார்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ என்னமோ கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ற மாதிரியும் அதுக்கு நான் உதவி பண்ற மாதிரியும் லூஸ் தனமா யோசிக்கிறாங்க. இருந்தாலும் மாப்ள, என் அக்கா நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இல்ல, நீ ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கூடாது? மாம்சு, அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல. அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கு முதல்ல பொண்ணு கிடைக்கணும்ல. அப்ப பொண்ணே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, பின்ன என்ன மாப்ள, உனக்கு என்ன குறைச்சல?
சும்மா ஹிந்தி பட ஹீரோ கணக்கா ஜம்முன்னு இருக்க, உனக்கே பொண்ணு கிடைக்காம அப்படின்னு பொண்ணுங்க கியூல நிக்க மாட்டாங்க. ஆ? இப்போ வயசு என்ன ஆகுது உனக்கு? என்ன ஒரு உன்னை விட ஒரு 5 வயசு ஜாஸ்தி. ஆ, என்ன? சரி விடு, ஒரு 10 வயசு. அதுவும் முக்கியம். உன்னை பத்தி பேசுப்பா. சரி, என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. இப்போ நீ பாக்குறதுக்கு ஆள் நல்லா தானே இருக்க, நல்ல வேலையில இருக்க, நிறைய சொத்து பத்து இருக்கு. ஆமா, உனக்கே இன்னும் கல்யாணமே ஆகல மாம்சு. அது வந்து நான் தான் சொல்றேன், என்ன பத்தி பேசாத உன்னை பத்தி பேசுன்னு. சும்மா நோண்டி நோண்டி என்ன பத்தியே கேட்டிருக்க. இரு, உனக்கே பொண்ணு கிடைக்காத போது இவ்வளவு அவசரமா எனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? அதுக்குதான் ஓகே சொல்லி வச்சிருக்கேன். எப்படி? ஓ, இதுதான் உன் பிளான். அதேதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய், மித்து கம் கம் கம். மே கம் இன் டாக்டர்? ப்ளீஸ் கம். வா மித்ரா. டாக்டர், இது வினய் சாரோட டெய்லி ரிப்போர்ட். நேத்து ரிப்போர்ட்ல வந்த பாராமீட்டர்ஸ் தானே இன்னைக்கு வந்திருக்கு? ஆமா டாக்டர். தட் மீன்ஸ் he is நார்மல். நீ இனிமே நார்மலா இருக்கும்போது என்கிட்ட காமிக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. ஏதாவது பாராமீட்டர்ஸ்ல சேஞ்ச் இருந்தா மட்டும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. மத்தபடி நீயே அதை பாத்துக்கலாம். ஓகே? ஓகே டாக்டர். மித்ரா, ஆ? இவன் என் ஃப்ரெண்டு தர்மா, ஹைகோர்ட் லாயர். வணக்கம் சார். வணக்கம்மா. தர்மா, இது மித்ரா. ஓ, she is a very good girl, encouraging girl. ஒரு ஆக்சிடென்டா இங்க மீட் பண்ணோம். மித்ராக்கு சொல்றதுக்குன்னு யாரும் இல்ல. வேலை வேணும்னு கேட்டதும் இங்கேயே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்ப ஹாஸ்பிடல் நிர்வாகத்துல பாதிய மித்ரா தான் பாத்துக்கிறேன். ஓ, அது மட்டும் இல்ல, உனக்கு தான் நல்லா தெரியுமே வினய ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. ஆமா. ஆனா மித்ரா ரொம்ப ஈஸியா அவனை டீல் பண்றா. ரொம்ப நம்பிக்கையான பொண்ணுப்பா. அப்படியெல்லாம் இல்ல சார். சார் கொஞ்சம் சுகர் தூக்கல சொல்றாரு. இங்க வேலை பாக்குற எல்லார் மாதிரியும் ஒரு சராசரி தான் நானும். ஓ, சூப்பர்மா, சூப்பர். அப்போ நீ நானும் ஒரே எண்ணம் தான். குட் குட். ஓகே டாக்டர், வரேன். ஓகே. ஏய் ராம்கி, எனக்கு தெரிஞ்சு நம்ம வினைக்கு இந்த பொண்ணு தான் பொருத்தம்னு தோணுது. நோ நோ, அந்த பேச்சே இருக்காது தர்மா. இது தானம் கொடுத்த பசுவை பல்ல புடிச்சு பாக்குற மாதிரி. வேணாம், விட்டு. இல்ல ராம்கி, பொண்ணை பார்த்தா அழகா ரிச்சா இருக்கா. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை பாத்துக்கிற அளவுக்கு திறமையும் இருக்கு. சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. வினய் கூட வேற நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கா. ஏய், இது போதுமே ராம்கி. ஏன் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்க? ஏய், பேசி பாப்போமே. வேண்டாம். வினய் மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மகா பாவம்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இதுக்கு சம்மதிச்சேன்னா, இதயத்துல ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை. கப்பல் மூழ்க போதுன்னு தெரிஞ்சோம் அதுல ஒரு பொண்ணு ஏத்தி நாம எப்படி அனுப்புறது? கப்பல் முழுசா மூழ்கின உடனே நீச்சல் தெரிஞ்சவளா இருந்தா நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்துருவான்னு நான் நம்புறேன். அப்படி வந்துட்டா நான் மனசறிஞ்சு செஞ்ச பாவத்திலிருந்து மீண்டுருவேன். நான் தாங்க கொடுத்தேன். ரிசப்ஷன் நம்பர் கொடுத்தா யாராவது எடுத்து உளறிட்டா, அதான் இந்த நம்பர் கொடுத்தேன். ஆமா, என்ன சொன்னாங்க? டீடைல்ஸ் கேட்டாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலையே படாதீங்க. ம். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. நீல சாயம் கரைஞ்சு போச்சு டும் 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 டும். ராஜவேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். நரிகோணம் தெரிஞ்சு போச்சு டும் 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 டும். ஏய், என்ன சசி இது? சின்ன பிள்ளையாட்ட விளையாண்டுட்டு இருக்க. என்னமோ இவ ஒருத்தி தான் உண்மைக்கும் நேர்மைக்கும் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி சீன் போடுவாள்ல. இப்ப இவ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரியான 420 இவ. என்ன சொல்ற? பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்றா. ஏய், சும்மா இரு சசி. இந்த ஐடியாவை சொன்னதே நான் தான். அவ ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்காளாம். ஹெல்ப் கேட்டா
இந்த ஐடியாவை சொன்னதும் ஃபர்ஸ்ட் அவ வேணாம் தான் சொன்னான். நான் தான் போய் சொல்லி கடன் வாங்குறது தப்பு இல்ல, கடனை திருப்பி தராம இருக்கிறது தான் தப்புன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவளே ஒழுங்கு கிடையாது. இந்த லட்சணத்துல நம்ம அக்கௌண்ட செக் பண்ண வந்துட்டான். சசி, உனக்கும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து லோன் வாங்குறது தப்பில்ல அஸ்வின். ஆனா யோகிய மாதிரி சீன் போடுறது தான் தப்பு. இனிமே என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி பேசட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. உனக்கு ஏன் சசி அவன் மேல இவ்வளவு வெறுப்பு? அவளும் நம்மள மாதிரி தானே. சிலரெல்லாம் பார்த்தாலே பத்திட்டு வரும்ல, அந்த கேட்டகரி தான் அவ. இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து எப்ப பாரு டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கறவங்கள எதுவுமே பண்ணலனாலும் நமக்கு அவங்கள பிடிக்காதுல்ல, அப்படிதான். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீதான் அவளுக்காக கிடந்து மாயிரனா எனக்கு என்ன வந்துச்சு? என்னைக்காவது என்கிட்ட சிக்காமையா போயிருவான், அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சும்மா சமாளிக்காதீங்க சார். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சார். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே கிடையாது தானே? ஏய், யார் சொன்னா? அப்பெல்லாம் எதுவுமே இல்ல தெரியுமா? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சரி விடு, நீ பார்க்கத்தானே போற. சார், எனக்கு எல்லாமே தெரியும். தீபா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஜூன்ல தான் உங்களுக்கு பர்த்டே. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலே கொண்டாட்டமா இருக்குமா? ஐயோ, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிடா. எக்ஸாக்ட்லி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலி எனக்கு வருஷத்துல 2 பர்த்டே. நீ சொன்னது சர்டிபிகேட் படி வருது, இன்னைக்கு எனக்கு ஜாதகத்து படி பர்த்டே. போதும் சார், நீங்க என்ன சொன்னாலும் நம்புறேங்கிறதுக்காக அப்படியே அளந்து விட்டுக்கிட்டே போவீங்களா? நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. சாரி மித்ரா, எனக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம் இல்ல, நான் போய் தான் சொன்னேன். ம். ஆனா இந்த பொய் உன்னை ஏமாத்துறதுக்காக நான் சொல்லல, நான் என்னை ஏமாத்திக்கிறதுக்காக சொன்னேன். புரியல சார். மித்ரா, உனக்கே நல்லா தெரியுமே, ஏதோ நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே இந்த பர்த்டே, தீபாவளி, பொங்கல் எல்லாத்தையுமே சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஹே, அதுவா வரட்டும் வெயிட் பண்ற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்ல மித்ரா. சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மித்ரா, இதான் உண்மை. சரி விடு. ஆனா இதோ நீ சராசரி பொண்ணுங்க மாதிரி இருக்கிறது நான் விரும்பல மித்ரா. ஓ, எப்படி? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் காரணம் கேட்காம நான் உங்க கூட வரணும்னு சொல்றீங்களா? ஹே, என்ன பேசுற? நீ என் ஃப்ரெண்டு தானே. இந்த லவர்ஸ்க்கு எல்லாம் தான் காரணம் சொல்லணும், ஃப்ரெண்டுக்கெல்லாம் காரணம் ஏதாவது தேவையா? முதல்ல நீ கார்ல ஏறு, போலாம் ப்ளீஸ். சரி வாங்க. என்ன மம்சு, எங்க வேணா போலாம், நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ சொல்லு மம்சு, நம்ம எங்க போலாம்? ஏய், ஸ்ட்ரெயிட்டா பாண்டிச்சேரி விட்டுருவா கார. நீங்க பாண்டிச்சேரிக்கு போங்க, இல்ல பாபநாசம் போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருங்க. மித்து, அதெல்லாம் என்னால முடியாது. இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல் நைட் நீ என் கூட தான் இருக்க போற, ஓகே? ஐயோ சார், நான் காலையில வேலைக்கு போகணும் சார். நீ வேலைக்கு போகலன்னா ஏன் உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு என் மாப்பிள்ளையோட பர்த்டே. மாப்பிள்ள பயங்கர ஹாப்பியா இருக்கா, நாமளும் ஹாப்பியா இருக்க போறோம், மாப்பிள்ள கூடயே இருக்க போறோம், சுத்த போறோம். என்ன மித்ரா, இந்த மாதிரிலாம் ஊர் சுத்துறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இங்க பாரு, இந்த ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. ஆமா, நீ சென்னையை இந்த மாதிரி ஒரு டோன்ல என்னைக்காவது பார்க்க முடியுமா சொல்லு? ஆமா, ரோட்ல டிராபிக்கா இருந்தா மட்டும் நேரா இந்த ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருவீங்களா? போங்க சார். மாப்பிள்ள, அங்க பாரு, சைக்கிள் ஒருத்தன் டீ வித்துட்டு இருக்கான், நிறுத்து, நல்லா சூடா டீ சாப்பிட்டு போலாம். ஓகே. என்ன மித்து, நிறுத்துவோம். மித்ரா, இந்த மாதிரி டீ எல்லாம் உன்னால 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும்.
4 பொண்ணுங்களையும் ஏதோ கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என் தகுதிக்கு ஏத்த மாதிரி 4 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். லட்சுமி தான் கடைசியா வீட்டுல தங்கிருச்சு. ஏறாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. உங்க ஜோசியர் அதுக்கேத்த பலகாரம் வாங்கி தரலையா? அதுக்கான பரிகாரம் எதுவும் சொல்லலையா? சும்மா கேட்டோங்க. பல இடத்துல பல வருஷம் வரம் தேடிதான் அமையும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அமையிற இடம் நல்ல இடமா தான் அமையும்னு சொல்லிட்டாங்க சாரே. சரி, அதை விடுங்க. மா லட்சுமி, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் தானே? அப்பா அம்மாவுக்காக பார்க்காத, நீ சொல்லு. உன் விருப்பம் தாமா எங்களுக்கு முக்கியம். என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தரகரே, பொண்ணு வயசு என்ன? என்ன நீங்க கேக்கலையா? வந்துமா இல்ல எங்க கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சீங்க? வாசுகி, இப்ப என்ன ஆச்சு? ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 30ங்க. என் பையன் உங்க பொண்ணை விட சின்ன பையன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல தரகரே. வயசு வித்தியாசம் ஒரு காரணம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏன் பையனுக்கு பொருத்தமா இருப்பான்னு எப்படி நீங்க நினைச்சீங்க? அம்மா, நீங்க எந்த கண்டிஷனுமே சொல்லல, அதனால இதெல்லாம் நான் கண்டுக்கல. உடம்புல குறையுள்ள பையனை வச்சுக்கிட்டு இவ்வளவு வீராப்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கலம்மா. பேசுற அடிச்சா அங்கிள் விடுங்க அங்கிள். அவர் என்ன உண்மையை தானே சொன்னாரு? 6 மாசத்துல சாக போற பையனுக்கு ஐஸ்வர்யா ராயா பொண்ணா கேட்பாங்க? ஐஸ்வர்யா ராயன் ஆயிலிய பத்தி சேர்த்து கேட்போம். உனக்கு ஒண்ணாகாத மாப்பிள்ள, நீ நல்லா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது நியாயமே இல்லமா. என்னடா நியாயம் இல்ல? ஏமாத்த நினைச்சது அவங்க. பாவம்பா, இப்படிதான் ஒரு பொண்ணை வர சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புவீங்களா? இதுக்குதான் நான் அப்பவே இந்த கல்யாணம் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேக்குறீங்களா? பண்ணி தொலைங்க. ஐயோ மாப்பிள்ள டென்ஷன் ஆயிட்டானே. மாப்பிள்ள டேய் இருடா டேய் மாப்பிள்ள. எங்க நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? எப்படிங்க என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணு பொருத்தமா இருப்பா? ஹேய் விடுமா, பாத்துக்கலாம். சாரி ராம்கி, நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். விடுறா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வாசுகி சொல்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பாத்துக்கலாம், விடு. கரெக்ட் தான். நான் கூட ஒண்ணு இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் எல்லாமே காசுதான் வையேன். நாளைக்கே வசதி வந்துட்டா அந்த பொண்ணு நம்ம வினைக்கு பொருத்தமா ஆயிடும். எனக்கும் இதெல்லாம் தேவையில்லைன்னு மூளைக்கு புரியுதுன்னா, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. என் பையனுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். வாசுகி, புரியுதுமா, பாத்துக்கலாம். விடு. ராம்கி, பாத்துக்கடா, நான் வரேன். ஓகே வாசுகி, விடு. எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. வா வா. இந்த பொண்ணு தானே?
சார் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏதோ அவசரமா ஷாப்பிங் பண்ணணும், தலை வேற சுத்துது, துணைக்கு வந்தானே கூப்பிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது, டிரைவ் பண்றது கஷ்டமா இருக்கு மித்ரா. அதான் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம். ஐயோ சார், என்ன சொல்றீங்க? ஹாஸ்பிடல் போலாமா? ஏய் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் பாப்போம். என்ன இது, தலை சுத்துது, மூச்சு வாங்குதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. சார் சொல்லு மித்ரா. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? எதுக்கு? இல்ல தலை சுத்துதுன்னு சொல்றீங்களே. அதுவும் நல்ல ஐடியா தான். வா அங்க போய் குடிக்கலாம். வா. வாங்கடா. மித்ரா என்ன சாப்பிடுற? காஃபி தான், வேற என்ன? ஏய் அதுல நிறைய இருக்குல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேளு. எனக்கெல்லாம் எல்லா காஃபியும் ஒண்ணுதான் சார், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது சரி. வெயிட்டர். சார் சொல்லுங்க சார். வெயிட்டர், 1 கேப்புச்சினோ 1 அமெரிக்கானோ. சீக்கிரம். ஓகே சார். ஒரு நிமிஷம். ஏய் ரகு சொல்றா. ஒண்ணும் இல்ல, புரியுதா? சொல்லு. வாசுகி, ஆ டைம் போயிட்டு இருக்குமா, சீக்கிரம் வா. வந்துட்டேங்க, வரேன். எவ்வளவு நேரம் கிளம்புவ நீ? வா சீக்கிரம். வரேன் வரேன். ஏங்க கத்துறீங்க? அங்க யாரும் நமக்காக காத்துட்டு இருக்க போறது இல்ல. வாங்க போலாம். அம்மா, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? மா சொல்லுங்கம்மா. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, நீ எங்க போற? நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். மா என்னாச்சு, உடம்பு தான் சரியில்லையா? ரொம்ப ஷாக் ஆகாத, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குமா நீ ஹாஸ்பிட்டல் போனோம்? அது வினய், உனக்கு இன்னைக்கு ஒரு அலைன்ஸ் வருது, அத பார்த்து பேசி முடிக்கிறதுக்காக தான் அவளும் நானும் போறோம். அலையன்ஸா? என்னப்பா அலையன்ஸ் பார்க்க போறேன்னு சொல்றீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏன் நான் வர வேண்டாமா? வேண்டாம், ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்து ஃபைனலைஸ் பண்றோம், அப்புறம் நீ பார்த்துட்டு உன் சஜஷனை சொல்லு. எதுக்குப்பா உங்களுக்கு 2 வேலை? நானும் இப்ப உங்களோட வந்துட்டா ஜஸ்ட் ஒரே வேலையா முடிஞ்சிடும்ல. வினய், அப்பா சொல்றதா சரி. ஃபர்ஸ்ட் அம்மா நான் பாக்குறேன். பொண்ணு எப்படி உனக்கு பொருத்தமா இருப்பாளா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவாளா ஆக மாட்டாளா, அழகு எப்படி, அறிவு எப்படின்னு நான் பார்த்து செலக்ட் பண்றேன். அப்புறம் நீ பாரு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் கூட வர்றதுலதான் உங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல வினய். பா நீங்க பேசாதீங்கப்பா, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? நீ பொண்ணு பார்க்க வந்தா என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். அதான் நீ வேண்டான்னு சொல்றோம். மா நான் என்னமா பண்ணேன்? அதான் போன முறை பொண்ணு பார்க்கும்போது நான் பார்த்தேனே, அந்த பொண்ண கட்டிக்கிறேன்னு ஓகே சொன்னேன். அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ என்ன ஐடியால இருக்கன்னு. மா அவ உனக்கு பிடிக்கலன்னா நான் என்னமா பண்ண முடியும்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே பிடிச்சு போச்சு, அதனாலதான் ஓகே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு பிடிச்சதுக்காக சொல்லல வினய், குதர்க்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னேன். உன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் அப்போமா. இப்ப என்னோட எண்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மைண்ட் செட்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. எது அழகு, எது அழகு இல்ல, எது நல்லது, எது கெட்டது, எது பாசம், எது வினய் இங்க பாரு, எதுக்கு வீணா பேசிக்கிட்டு இருக்க? டைம் தான் ஆயிட்டு இருக்கு. அங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ கொஞ்சம் நவுரு. சரி நீங்க போங்க. என்னதான் நீங்க பொண்ணை பார்த்து ஓகே சொன்னாலும்
மத்தபடி ஃபைனல் டெசிஷன் நான் தானே எடுக்க போறேன். அப்ப பாத்துக்கலாம். போங்கப்பா, நீங்க போய் பாத்துட்டு வாங்க. இங்க பாருடா, மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன நீ? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேன்னு சொன்னல. இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு எது பெஸ்டா இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? சும்மா அனாவசியமா உள்ள புகுந்து கலகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அப்புறம் நீ மனமேடையில தான் பொண்ணு பார்க்கணும். சரியா? அப்பா வாசி அப்பா. வா. நாம போகலன்னா பொண்ணு யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐடியா. ராம்கி, நில்லுங்க ராம்கி. ராம்கி ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது என் சைட்ல இருந்து ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். யார் அந்த 2 பேரு? நம்ம அருண் மாமா அப்புறம் மித்ரா, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஓகே, வர சொல்லு. அப்போ ஓகே. சரி சரி, டைம் ஆகுது, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு 2 பேரும் வெற்றியுடன் திரும்பி வாங்க. போலாம். பாய். வணக்கம் சார். வந்துட்டாங்களே. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உட்காருமா. சார், நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு பேர் ராதிகா. வணக்கம். படிச்சிருக்கியாமா? பிகாம். சத்தமா சொல்லுமா. பிகாம். ஓ, இந்த பொண்ணு எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம நெட்வொர்க் மூலமா கிடைச்ச பொண்ணுதான் சார். அப்பா அம்மா இல்ல, ஒரு தம்பி மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இந்த பொண்ணுக்கு உண்மையெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியும் சார். நீ இருப்பா, ராதிகாவை சொல்லட்டும். ஏமா, விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தியா? உங்க பையனுக்கு கேன்சர். கொஞ்ச நாள்ல. போதும் போதும். ஆமா, உண்மை தெரிஞ்சு நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க என்னம்மா காரணம்? சொல்லுமா. நான் கஷ்டப்படுறேன். ஆனா காசு பண்ணலாம் 2வது தான் சார். இனிமே நானும் என் தம்பியும் அனாதானே இல்லாம சொந்தம் குடும்பம்னு சொல்லிக்க ஆளு வேணும்னு தான் சார் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆமா, குடும்பத்தோடு இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை கும்மா குத்து வாங்குறான்னு. என்ன? ஒண்ணும் இல்லையா? என்னங்க, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீங்க பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? மத்தபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். நானே பர்சனலா விசாரிச்சிட்டேன் சார். ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப சரி, எங்களுக்கு ஓகே தான். எங்களோட பையன் ஒரு தடவை மீட் பண்ணட்டும். மத்தத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சார், அவர் எப்ப மீட் பண்ணுவாரு? அவன்கிட்ட பேசிட்டு மத்த விஷயங்களை சொல்றமே. சரிங்க சார். உனக்கு சந்தோஷம் தானேமா? ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். நீங்க பையன்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. நன்றிங்கம்மா. அப்போ வரோம் சார். பாக்குறாரு. பாவம், அந்த பொண்ணு நம்ம லைஃப் ஸ்டைல் மாற போகுதுங்கிற ஆசை இல்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருப்பா. இல்ல சார், எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏன்? ஏழையா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக எப்படி சார் காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கங்கிற முடிவுக்கு வந்துடுறீங்க? இங்க பாருங்க சார், பணக்காரங்களை விட ஏழைங்களுக்கு தான் எத்திக்ஸ் ஜாஸ்தி. அப்போ என்னதான் காரணமா இருக்கும் நீ சொல்ற? தெரியல சார், பாத்துட்டு வந்ததானே தெரியும். சரி, ஒரு நிமிஷம். அக்கா. சொல்லுமா. அக்கா, இங்க ராதிகா வீடு எங்க இருக்கு? ராதிகாவா? அந்த கணேச மருமக ராதிகாவா? கணேஷா? இந்த ஏரியாவுல இருக்கிறது ஒரே ஒரு ராதிகா தான். அதோ அந்த மொன வீடு தான். போங்க. சரிக்கா, நான் பாத்து. சரிமா. ஆமா, நீ யாருமா? ராதிகா கூட ஆசிரமத்துல படிச்சியா?
இல்லையா? சரிம்மா, நீங்க போய் பாருங்க. பாருங்க. வினய் சார், என்னாச்சு? வீடு கேட்டுட்டேன். ஆனா ஏதோ மாமா ஆசிரமம் எல்லாம் சொல்றாங்க. நம்ம தேடி வந்த ராதிகா தான் இதுவான்னு தெரியல. பா, நீங்க சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. நாம அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு இருக்க முடியுமா? நமக்கு தேவையானதை ஒரு நாளும் பண்ணிக்கவே முடியாது. டாக்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கார் ஆக்சிடென்ட்ல உங்களை நான் மீட் பண்ணப்போ இந்த பொண்ணு இருக்கிற அதே சிச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன். அப்ப நீங்க எனக்கு சாமியா தெரிஞ்சீங்க டாக்டர். அதே மாதிரிதான் இப்ப அந்த பொண்ணுக்கும் வினய் சார் சாமி மாதிரி தெரியறாரு. மித்ரா, அது வேற இது வேற. என்னப்பா வேற வேற? பா, நான் ஃபைனலா சொல்றேன், எனக்கு பொண்ணு பாக்குறேங்கிற பேர்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி சீப்பான விஷயங்களை இனிமே பண்ணாதீங்க. எனக்கு இது ரொம்ப கேவலமா இருக்கு. நான் வரேன். வினய், மித்ரா எப்படி பேசிட்டு போறான் பாத்தியாடா? நீ விடுறா. ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஒரு பாடம். என்ன சொல்ல வர நீ? இனிமே பொண்ண வினய் கிட்ட காட்ட வேண்டாம். அவன் தாலி கட்டுற அன்னைக்கு பொண்ணை காட்டினா போதும். டேய், என்னடா சொல்ற? இது எப்படி சரிப்பட்டு வரும்? உன் பையன் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அப்போ நான் சொல்றத நீ செய். ஓகே? டாக்டர், நாளைக்கு பண்ண வேண்டிய சர்ஜரி மார்னிங் போஸ்ட்பான் பண்ணிடுமா? எப்ப ஸ்கெட்யூல் பண்ணணும் டாக்டர்? நான் மறுபடியும் எப்ப சொல்றேனோ அப்ப பண்ணிக்கலாம். டாக்டர், அவங்க உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? சாரி டாக்டர். ஒரு நிமிஷமா. சொல்லுங்க சார். நீ வினயோட ஃப்ரெண்டு தானே? ஆமா சார். ஆமா, அவன் என்னதான் ஐடியால இருக்கான்? கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானா? சொல்லு. தெரியாது தெரியாதுன்னா கதை விடாத, உண்மையை சொல்லணும். பண்ணிப்பாரு சார். அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாரு. அவன் எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு இந்த ஜென்மத்துல கிடைக்காது. அப்போ இந்த ஜென்மத்துல வினய் சாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. ஓ, இப்ப நீ அவனுக்கு சப்போர்ட்டா? இல்ல டாக்டர், நான் யாருக்கும் சப்போர்ட் இல்ல. ஆனா வினய் சார் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. அப்போ நாங்க நியாயம் இல்லாம பேசுறோம், அப்படிதானே? அவனுக்காக எத்தனை பேர்கிட்ட பொண்ணு கேட்டு அசிங்கப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் கெஞ்சி கடைசியில எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சா ஈஸியா அதை கெடுத்து விட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு என்ன வேற திட்டம்? அதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அவர் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்போ நீங்க எங்க டாக்டர் அவர் சொல்றத கேட்டீங்க? நீங்க 2 பேரும் மாறி மாறி மென்டல் டார்ச்சர் கொடுத்தீங்க. அதை தாங்க முடியாம அவரு ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு நான் கேட்டப்போ இதெல்லாம் உங்க குடும்ப விஷயம், நான் தலையிட மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்னடானா இவ்வளவு பேசுற? அன்னைக்கு உங்ககிட்ட பேசுனது உங்க ஸ்டாஃப் டாக்டர். இப்ப பேசுறது வினய் சாரோட ஃப்ரெண்ட் டாக்டர். ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஆமா டாக்டர். உங்களை மீட் பண்ணப்போ இந்த உலகத்திலேயே நல்ல மனுஷன் நீங்க மட்டும் தான் நினைச்சேன். ஆனா உங்க பையன் அதையும் தாண்டி அந்த இடத்தை புடிச்சிட்டாரு. டாக்டர், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச வினய் வேற, எனக்கு தெரிஞ்ச வினய் வேற. அவரை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க டாக்டர்.